என்னுடைய பள்ளி படிப்பு காலத்தில் என்னுடைய பாடப்புத்தகத்தில் ஒரு கதை ஒன்று படித்த ஞாபகம். அது என்னன்னா, செத்தும் கெடுத்தான் சிவத்தியப்பன் அப்படின்னு. சிவத்தியப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு அவனுடைய குணாதிசயத்தை வச்சு ஒரு கதை. அந்த கதை பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அந்த சிவத்தியப்பனுடைய ஹேபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ரொம்ப பிரியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களை துன்பப்படுத்தி அடுத்தவங்களை குழப்பப்படுத்தி அது மூலிமா அவங்க துன்பப்படும் போது இன்பம் காண்கிற ஒரு பழக்கம் இந்த சிவத்தியப்பன் அப்படிங்கிறது. வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள துன்பப்படுத்தியே சந்தோஷம் காண்கிற ஒரு சுவாபம். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியாதியினால் பீடிக்கப்பட்டார், அதுக்கு மருந்தே இல்லை. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, நாளைக்கு நீங்கள் மரிச்சு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சிவத்தியப்பன்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே இந்த சிவத்தியப்பன் என்ன செஞ்சாருன்னா, சாவில் கூட நம்ம ஒரு இன்பத்தை கண்டுட்டு மரிச்சு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொந்த பந்தவங்க எல்லாரும், சரி சிவத்தியப்பன் வந்து மரிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாப்புல, அவர் போய் பார்த்துட்டு வருவோம், இருக்கும்போது தான் பல துன்பங்களை கொடுத்தாலும் சாகிற சமயத்தில் அதை நம்மளாலே பொறுத்துக்க முடியல, போய் விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு விசாரிக்க போயிருக்கிறாங்க. அப்போ சிவத்தியப்பன் வந்து வந்த மக்கள்கிட்ட தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னுடைய உற்றார் இவங்கெல்லாம் கூடி வந்திருக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் துன்பம் கொடுத்துட்டேன், போகும்போது அந்த வழியெல்லாம் தீர்க்கும்படி எனக்கு ஒரு கடைசி ஒரு ஆசை இருக்குது, தயவு செய்து அது வருத்தப்படாமல் நீங்கள் நிறைவேற்றி மட்டும் வைக்கணும், உங்களுடைய துன்பத்துக்கெல்லாம் ஒரு பிராய்ச்சித்தமாக அதை அமையும் நினச்சி நான் அதை கேட்குறேன், தயவு செய்து நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. எல்லாரும் கேட்குறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு ஈட்டியான ஒரு பெரிய கம்பில் என்னை அப்படியே குத்தி ஊர்வலமாக என்னை கொண்டு போங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, சாகர தருவாயில் கேட்டார், செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கடந்து போயிட்டாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, மறாத நாள் சொன்னபடியே மறிச்சிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாம் சிவத்தியப்பனுடைய கடைசி ஆசையை தீர்த்து வைக்கணும்ட்டு ஒரு பெரிய கம்புல சிவத்தியப்பனை குத்தி என்ன செஞ்சிட்டாங்க, ஊர்வலமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு இருக்கும்போதே போலீஸ் எல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட ஊர் மக்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி பெரிய கேஸ் ஆகி போச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவத்தியப்பனுடைய ஹேபிட்ஸ் என்ன, மற்றவங்களை துன்பப்படுத்தி இன்பம் காங்கிறது. சாவில் கூட மற்றவங்களை இப்படி துன்பப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல்லையும் ஆசையிலையும் இப்படிப்பட்ட ஒரு இழிவான கேரக்டரை செயலை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த சிவத்தியப்பன் கதை. இந்த சிவத்தியப்பனை போல தான் இன்னைக்கு நம்ம தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் இருக்கிறாப்புல. அதாவது உபதேசம், நான் 20 வருஷமாக நான் வந்து கிறிஸ்தவத்தில் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உபதேசம் பண்ணார், என்ன கிறிஸ்துவுக்காக செஞ்சார் அப்படின்னு ஒன்றும் தெரியலை. ஏன்னா அப்படி 20 வருஷமும் உபதேசிக்கிற போதும் அவர் செய்த உபதேசம் என்ன தெரியுமா, நீ என்ன பாவம் செஞ்சாலும் அது மன்னிக்கப்படும், நீ செய்ய போகிற பாவத்துக்கும் சேர்த்து கிறிஸ்து சிலுவையில் பலியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனை. நாம் அதை சுட்டி காட்டணும். உண்மையிலேயே அப்போ அவர் சகோதரராக நினச்சி நாம் அவர் இந்த ஒரு விஷயத்தில் மனம் திரும்பணும், மற்ற விஷயத்திலாம் அவர் சரியாக இருக்கிறாரே அப்படின்னு நாம் ஒரு கருத்தை தெரிவித்தோம். வேதாகமத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம். அதாவது இந்த இன்டென்ஷனில் யாருமே போதிக்கலை, நீ செய்ய போகிற பாவத்துக்காகவும் கிறிஸ்து சிலுவையில் பலியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் போதிக்கலை. இந்த போதனை வந்து ஜனங்களை பாவத்தில் நிலைநிற்கிற வைக்கிற ஒரு போதனையாக இருக்கும், பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு போதனையாக இருக்கும். ஏன்னா மனித இயல்பு அந்த மாதிரி இருக்குது, அதனால் அவங்க கெட்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரியான போதனைகளை செய்யாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி நம்ம வீடியோக்கள் போட்டோம். அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் கடவுள் உங்கள் மேலே பிரியமாக தான் இருப்பார், இப்படியெல்லாம் தப்பா வேதத்துக்கு புறம்பாக தேவ சுவாபத்துக்கு புறம்பாக நம்முடைய மனசாட்சிக்கே விரோதமாக அவருடைய போதனைகளுடைய வீரியம் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் ரொம்பவே லாஜிக்காக அவருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட அப்படியே கொண்டு போய் ஈஸியாக திணிக்கிற மாதிரி கொஞ்சம் அறிவாளித்தனமாக அவர் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வந்தார். நாமும் அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம். ஆனால் கடவுள் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் செய்த உபதேசம் தவறு என்பதை அவருடைய வாழ்வியல் மூலியமாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் கிறிஸ்தவனாக இல்லை, அவரே ஒரு வீடியோ போட்டு நான் இனி கிறிஸ்துவை பின்பற்ற போறதில்லை, நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை, நான் கிறிஸ்துவை விட்டு போயிட்டேன், வேதாகமத்தை ஒரு விக்கிரகம் என்றும் அதில் பேசியிருக்கிறார் ஒரு வீடியோவில். வேதாகமம் என்னும் விக்கிரகத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு பாருங்க, வேதாகமும் வந்து விக்கிரகமா, ஏன்னா அதை என்ன தொட்டா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். வேதாகமும் ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான் செய்யறோம். ஒரு புத்தகத்தை பெற்று நம்ம அறிவு பெறுகிறோம், ஒரு புத்தகத்தை படித்து அதை படிக்கிறதுக்காண்டி அதன் மூலியமாக அறிவை வளர்த்து கொள்வதற்காண்டி அது ஒரு விக்கிரகம்னு சொல்கிறதா? எப்படி பாருங்க அவருடைய அறிவு வேலை செய்யுதுன்ட்டு. ஆனால் ரொம்ப நயவஞ்சகமாக அவருடைய பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு. எவ்வளவோ சொல்லி புரிய வச்சோம், மக்கள் புரிஞ்சுக்கல. இன்னைக்காவது தயவு செய்து
கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. ஒரு போதகர் சரியா வேதத்தின் அடிப்படையில் போதிக்கிறாரா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அதை சென்ஸ் பண்ண தயவு செய்து கத்துங்க. ஆவியானவருக்கு விரோதமாக ஏன் செய்றீங்க? அளவுக்கு அதிகமாக ஒரு இடறி போகிற ஒரு சாதாரண மனிதன் மேல உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அவன் என்னைக்கு வேணாலும் விழுந்து போவான் அந்த மனிதன். அதனால கடவுளுடைய வார்த்தையை நம்பணும். இன்னைக்கு அதனாலதான் அவர் என்ன பிரிச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வேதமே எரரில் இருக்குது, பொய்த்து போயிருச்சு. இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசி இது வேத வசனத்தை தப்பாக அவர்கள் மக்களுக்கு முன்பாக காட்டி என்ன செய்வாங்க, வேதாகமம் பொய்த்து போச்சுன்னு தங்கள் மதத்தை நிறுவுவதற்காக இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் இவர் 20 வருஷம் போதகம்னு சொல்லிட்டு அதே ஆவினால் பீடிக்கப்பட்டு, நம்ம ஏற்கனவே இதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், இஸ்லாமிய ஆவியால் தாக்கப்பட்ட தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாகவே இன்னைக்கு தேவனை விட்டு பிரிந்து விட்டார். ஓப்பனாகவும் அதை வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார். தயவு செய்து லெனினை போன்ற ஆள்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. இந்த வீடியோ பதிவை நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு முன்பாக இடரலை போடுகிறவனை எந்திரக்கல்ல கட்டி கடல்ல போடுவது அவனுக்கு நலமா இருக்கும் அப்படிங்கிறார். தொடர்ச்சியாக இவர் அப்போது கிறிஸ்தவ பிரசங்கியாளராக இருக்கும் பொழுதும் ஒரு இடரலை போட்டார். நீ செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து தான் பலியாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கள பாவத்தில் ஊக்கப்படுத்துற மாதிரியான பிரசங்கம். இந்த பிரசங்கம் பைபிள்ல எங்கேயுமே இல்லை, எந்த ஊழியர்களும் செய்யல. இவராக கண்டுபிடித்து ஞானமாக நாங்கள் போதிக்கிறோம். அவருடைய என்ன பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக தன்னை ஞானியாக அவர் பார்க்கிறார். யாரும் நம்மளை தோற்கடிக்க இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த மமதை தான் இன்னைக்கு அவர் தேவனை விட்டு பிரிந்து போறதுக்கு காரணமா இருக்குது. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். என்னைக்கும் கிறிஸ்துவை தாழ்மையோடு பின்பற்ற கற்றுக்கணுமே ஒழிய, நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு கீழே தான் மற்றவங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு மமதை, அந்த மாதிரியான சூட்சமத்தையெல்லாம் பயன்படுத்தி சிலர் கேள்வி கேட்கும்போது கண்ணியமாக அவருக்கு பதில் சொல்லாமல் ரொம்ப இருமாப்பாக பதில் சொல்கிறது, சில ஊழியர்களெல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்லியெல்லாம் அவர் போட்டிருந்தாரு சில வீடியோஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் அவருடைய பெருமையின் பின்பத்தை தான் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் தயவு செய்து இப்படிப்பட்ட ஊழியர்களை கண்மூடித்தனமான நம்பாதீங்க. அன்னைக்கு அவர் இடரை போட்டது போல இப்பையும் தேவனை விட்டு பிரிஞ்சு போன பிறகும் பாருங்க, கிறிஸ்தவத்துக்குள்ளே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு இடரலை போடுகிறார். அதுக்காக தான் இந்த வீடியோ நானும் போட வேண்டிய அவசியமாகி போச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக அப்பவும் ஒரு பெரிய இடரலை போட்டார், அநேகர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு அதை சரியா பதில் சொல்ல முடியாமல் இப்போ வேதத்துமே போய் அப்படிங்கிற லெவலுக்கு போய் இப்போ அவருடைய கண்டிஷன் நிற்கிது. நல்லா கவனிங்க, வேதாகமம் என்னைக்குமே அதில் எரர் கிடையாது. ஏதோ திரிப்புங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு, ஏகப்பட்ட வசனங்கள் முரண்பட்டதா இருக்குங்கிறாரு. வேதாகமம் என்னைக்கும் பரிசுத்தமானது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவன் அவைகளே அப்படிங்கிறாரு. ஸோ அன்னைக்கு பாருங்க, வேதாகமம் என்னைக்குமே மாறாதுதான். ஆனால் வேதாகமத்தை வைத்து போதிக்கிற சில பரிசேயர்கள் அதை தப்பாக வியாக்கியானப்படுத்தினாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய ஊழியர்களை கள்ள ஊழியர்னு சொல்றோம். அதையும் குறித்து அவர் பேசியிருப்பாரு. உங்களுக்குள்ளேயே இப்படி கள்ள ஊழியர் அது இதுன்னு பேசுறீங்களே, அப்போ இந்த வேதம் நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான போதனைகளை உருவாக்கி வச்சிருக்குது, அப்போ இந்த வேதம் பொய்ங்கிறது இதனால் நிரூபிக்குதே அப்படிங்கிறார். பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருப்பது நல்லது, உங்களில் உத்தமர்கள் யார் என்பது விளங்குவதற்காக இது இருப்பது நல்லது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பிரிவுகள் எல்லாம் இயற்கையா எப்பவுமே இருக்கக்கூடியதான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மனிதர்கள் குறைவுள்ளவர்கள். இங்கே வேதம் என்றைக்கு மாறாத இருந்தாலும், வேதம் சத்தியமாக இருந்தாலும், வேத வாக்கியம் கடவுளை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தாலும், வேத வாக்கியம் மனிதனுடைய வாழ்வியலை பற்றி கற்றுக் கொடுத்து தேவனண்டை வழி நடத்தலாலும் கூட மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், அவருடைய அறிவு குறைவுள்ளது. இப்போ பாருங்க, லெனினுடைய அறிவு குறைவுடையது. இதே 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு, இன்னொரு மாசம் கழிச்சு வேற மாதிரி கூட அவர் பேசுவார். அதுதான் குரங்கு மாதிரி இங்கிட்டு மனிதனுடைய மனம் தாவிக்கிட்டே இருக்கும். இவன் மனிதனுடைய மனம் தாவறனால அதுக்காண்டி வேதம் மாறாது. ஆண்டவர் சொல்ற, நான் மாறாதவர், வேத வாக்கியங்களுடைய ஒரு உறுப்பாகிலும் அது ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, இந்த லெனினுடைய உபதேசத்தை கேட்டு வேதம் ஏதோ எரராயிருச்சு, கெட்டு போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு புலம்புற இந்த விஷயத்தை நம்பாதீங்க. ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்கள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாதான், அதனுடைய உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, அவர் சொல்ற அந்த விஷயத்துல ஒரு சின்ன காரியம் இருக்குது, அதை மட்டும் நான் புரிய வச்சிடறேன். ஒரிஜினல் வேதாகம், அதாவது நம்முடைய மொழிபெயர்ப்பிலே அதில் எழுதியிருக்கிறோம், எபிரேயு கிரேக்கு பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகம். அது ஆங்கில மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும், தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும், அல்லது ஹிந்தி மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஏனைய எல்லா மொழிகளுமே அந்த ஒரிஜினல் மொழிபெயர்ப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா சில பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு கட்டுரையை எடுத்துக்கிட்டு ஆங்கிலமும் தமிழும் தெரிந்த ஒரு 10 பேரை தேர்ந்தெடுங்க. ஆங்கிலத்திலிருந்து அப்படியே தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண செய்யுங்க. அந்த 10 பேரும் ஒரே மாதிரி அச்சு பிசறாம டிரான்ஸ்லேஷன் பண்ணவே முடியாது. அதில் ஏதாவது, ஏன்னா நிறைய சொற்கள் இருக்குது, நிறைய தமிழில் இப்போ நீங்கள் மொழிபெயர்க்கும் போது ஆங்கிலத்தில் ஒரே சொல்லு தான் இருக்கும், தமிழில் அதுக்கு பல சொல்லு இருக்கும். அப்போ மொழிபெயர்க்கும் போது இப்படிப்பட்ட தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மொழிபெயர்ப்பு பிழைகள் இருக்கு வாய்ப்பு இருக்குது, இலக்கண பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் மொழிபெயர்க்கும் போது இந்த சவால்களை எல்லாம் வைத்து தான் மொழிபெயர்க்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு கர்த்தருடைய வேதம் நம்முடைய தாய்மொழியில கிடைச்சதே தேவனுடைய ஒரு பெரிய கிருபை தான். ஸோ ஒரிஜினல் வேதாகமத்தில், அதாவது எபிரேய கிரேக்கு வேதாகமத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லை. அதிலிருந்து மொழிபெயர்த்து வரும் பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்புலையோ அல்லது மற்ற மொழிபெயர்ப்புலையோ சில தவறுகள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சில வேத வாக்கியங்களோ சில சம்பவங்களோ சில வரலாற்று விஷயங்களோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா வேதம் பொய்த்து போகலை, உங்களுக்கு அது புரியலை, அவ்வளோதான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரிசேயனும் சதுசேயனும் வேத வாக்கியங்களை தப்பான எண்ணம் கொண்டார்கள். அது இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்றாரு. வசனம் ஒன்று இருக்குதுன்னா இவங்க அதுக்கு ஒரு விளக்கப்படுத்திக்கிறது. வசனம் ஒரு கருத்தை சொல்லிச்சுன்னா இவங்களா பொய்யா பரப்பி விடுறது சில விஷயங்களை, அவங்களுடைய சில காரியங்களுக்காக தேவைகளுக்காக அப்படி விஷயங்களை இன்னைக்கு செய்கிறாங்க. இன்னைக்கும் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது ஒரு உண்மை சம்பவத்தை திரித்து வேறு விதமாக மக்களுக்கு காண்பிக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படி அநேகர் இருந்தாங்க. அப்படி இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இருக்க போய் தான் அவங்கள கள்ள ஊழியர்கள் என்று அவங்க அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஸோ இவர் ஒன்றுக்கு மாற்றி ஒன்று சாத்தானுடைய பிடியில் சிக்கி இன்னைக்கு அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய வஞ்சகர். தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருங்க. இவரை நம்ம சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இவர் உண்மையான ஆளாக இருந்தால் இவர் வேற ஒரு நம்பிக்கையில் போயிட்டார், கிறிஸ்தவத்துக்குள்ள இல்லைன்னு வைங்களேன். நான் லெனினை பார்த்தே கேட்குறேன், நீ கிறிஸ்தவத்துக்குள்ள இல்லை, கிறிஸ்டியானிட்டி எனக்கு சரியாக வராது, நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி விட்டேன் அப்படிங்கிறீங்க. வேதத்தின் அடிப்படையில் 20 வருஷமாக போதிச்சேன், ஆனால் வேதத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறதுனால இனி வேத அடிப்படையில் நான் போதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஏன் இந்த சேனல்லேருந்து வீடியோ போடுறீங்க? இந்த சேனலை நீங்கள் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி தானே நீங்கள் போடணும். அப்போ இதே சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் துரோகம், வஞ்சகாவி. இதுதான் வஞ்சகாவி, விசுவாச துரோகம். இது வேதத்துக்கு ஆண்டவருக்கும் ஒரு விசுவாச துரோகியாக இந்த லெனின் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் இப்போ ஏறத்தாழ 1,00,000க்கு பக்கத்தில் இவர்கிட்ட இருக்குது சப்ஸ்கிரைபர். இத்தனை பேரையும் மறுபடியும் குழப்புறது. இந்த செத்தும் கெடுத்தான் சிவத்தியப்பன்கிற மாதிரி மறுபடியும் ஒரு குழப்பத்தை கொண்டு முன்னால் வைக்கிறாரு. தயவு செய்து உங்களுக்குரிய ஜீவகிரீடத்தை இழந்து போகாதபடி இப்படிப்பட்ட போதகர்களுக்கு எச்சரிக்கையாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஜீவகிரீடத்தை நீங்கள் பெறும்படி நிறைய வஞ்சகர்கள் போராடுவாங்க, சாத்தானுடைய கிரியைகள் போராடும், நீங்க எச்சரிக்கையாயிருங்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் பேசுறாரு. இன்னும் அநேக வேத வசங்க மூலியமாக நம்ம எச்சரிக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி பின்னால் போயிடாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களுக்கு சரியான வழியை காண்பிப்பது கர்த்தருடைய வேத வாக்கியம் மட்டுமே. மனிதர்களை என்னைக்கு நம்பி போகாதீங்க. இன்னைக்கு ஒன்று சொல்லலாம், நாளைக்கு ஒன்று மாற்றி பேசலாம். நானாகவே இருந்தாலும் சத்தியத்துக்கு புறம்பாக பேசினா என் மேலே வச்ச பிரியத்தினால நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். வரலாற்றில் இப்படி அநேக போதகர்கள் இடறி போய் அநேகரை கொன்று குவிச்ச கதையெல்லாம் இருக்குது. கொளுத்தி விட்டு தாங்களும் செத்து போய் நம்ம எல்லாரும் இப்படி மரிக்கும் போது தேவன்கிட்ட போயிடுவோம் அப்படிலாம் போதிச்ச நிறைய சரித்திர கதைகள் உண்டு. அதனால் தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. இந்த வஞ்சக ஆவிக்கு எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்கட்டும். காட் பிளஸ் யூ.